அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்காக ஜமராத் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட்டில் அடிக்கிறது வந்து நமக்கு ஏசி, சைத்தான் ஏசி கிடையாது, நமக்கு ஏசி. அல்லாஹு அக்பர். மொத்தம் 3 சைத்தானு, சின்ன சைத்தானு, நடு சைத்தான், பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 சைத்தானுக்கு வந்து கல்லெறிகிறது. முதல்ல இதுதான் வந்து சின்ன சைத்தான். இதில் வந்து 7 கல் எறியப்படும். அங்கிட்டு தூரமாக இருக்கக்கூடியது நடு சைத்தான், அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய சைத்தான்னு சொல்லுவாங்க. அவனை அடிக்கிற அடியில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. ஃபுல்லாக ஏசி தான், சைத்தானுங்க ஏசி கிடையாது. நம்மளுடைய மக்களுக்காக இந்த இடத்துல கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஃபஸ்ட்டு நாள் நேற்று வந்தப்பெல்லாம் பயங்கரமான கூட்டம். எல்லா மக்களும் ஓரளவுக்கு நெருங்கி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதான் அந்த ஷைத்தான், எல்லாம் கல் எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், சின்ன சைத்தானுக்கு வந்து கல் எறிஞ்சாச்சு. அடுத்தது போகக்கூடியது வந்து மிடில் ஷைத்தான். இவங்க தான் வந்து நம்ம உயிரை போட்டு வாங்குறது. என்ன அம்மா, கொஞ்சம் நஞ்ச சோதனையா இவங்களெல்லாம். ஏதாவது ஒன்று செய்யணும்னாக்கா செய்யவா விட்றாங்க. அம்மா யா அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், யா கரீம் அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இப்போ நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். மேலே வந்து எமர்ஜென்சி, இது 4th ஃப்ளோரில் இருக்கும். இந்த பில்லர் தான் நம்மளுக்கு வந்து அடையாளம். இந்த 215, 217, 219 என்னென்ன ஒன்று ஒன்று காணான்னு நினைக்காதீங்க. அப்படி எங்கிட்டு இருக்குது 216, 218. ஸோ அங்கிட்ட ஒரு பில்லர், இங்கிட்ட ஒரு பில்லர், அந்த மாதிரி கணக்கு. சுபஹானல்லாஹ். அங்கே முஸ்தலிஃபாலேருந்து இங்கே ஜமராத்துக்கு கல்லடிக்க வரும்போது அந்த ஹஜ்ஜுக்கு வந்து அனைத்து மக்களுமே அந்த ஒரே ரோட்லேயே நடந்து வரும்போது பார்க்கணும். மாஷா அல்லாஹ், எவ்வளோ கூட்டம். இந்த சைடு ஃபுல்லாக வெறும் தலையாக தான் தெரிஞ்சு. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஃப்ரீயாக இருக்க இடம் ஃபுல்லாக வந்து மக்களினுடைய கூட்டமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி நம்மளால் இந்த வீடியோ வந்து பதிவு செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பதிவு செய்து. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கிட்டிருந்து ஏசி காற்று வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாமே ஒரே இதாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இவர் தான் மிடில் சைத்தான். வேணா ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஷைத்தானெல்லாம் அடித்து முடிச்சிட்டோம்னாக்க அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மிடில் சைத்தானுக்கு இப்போ ஒரு 7 கல் அடிக்க போகிறோம். மக்கள் அந்த அடிச்சுட்டு துவா ஓதுறாங்க, யா அல்லாஹ் கபூல் ஆக்கிக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். 2வது சைத்தானுக்கு வந்து கல் எறிஞ்சாச்சு. அடுத்தது வந்து இருக்கிறதுலே பெரிய ஷைத்தான், அந்த லாஸ்ட்டில் இருக்கான் பாருங்க, அவன் தான். முதல் நாள் ஜமராத் வரும்போது, ஃபஸ்ட்டு தாட்டி வரும்போது பெரிய ஷைத்தானுக்கு மட்டும்தான் 7 கல் அடிப்பாங்க. இந்த சின்ன சைத்தான், மிடில் சைத்தானுக்கு வந்து கல் எறிய மாட்டாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 2 நாட்களில் வந்து சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் கண்டினியூ வந்து 2 நாள் கண்டினியூ அடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சுன்னத் என்ன, இன்னொரு சுன்னத் என்னன்னாக்கா, அந்த 3வது நாள் மினாவில் தங்கி 3வது நாளும் வந்து ஷைத்தானுக்கு கல் எறிகிறது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சுன்னத்து. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளைக்கும் நம்ம வந்து அடிப்போம். கீழே உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு வசதி ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கீழே வந்து ஒரு காரு, பேட்டரி காரு. மேலேலாம் ஏற முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. ஏத்தமான ஏரியா, 70 டிகிரி சென்டிகிரேட்டில் ரோடு. அப்படின்னும் போது ரொம்ப மூச்சு வாங்கும். அதனால் கீழே பேட்டரி கார் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஏறி வந்துட்டோம். நேராக கொண்டு வந்து இங்கே ஜமராத்து முன்னாடி ஷைத்தானு கல்லறிய இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதில் இருந்து தான் உங்களுக்கு வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திற்கு எல்லாருமே வரணும். எல்லாருமே வந்து இந்த ஷைத்தான் மேலே கல் எறிஞ்சு நம்மளுடைய இதை வந்து அல்லாஹ் சொன்னப்பட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்யணும். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ஒரு சூப்பரான இடம். அதான் உள்ளே வந்தாங்க, எங்கள் மாமா கேட்டார், சைத்தானுக்காடா அவ்வளோ ஏசியை போட்டு வச்சுருக்காங்க. சைத்தானுக்கு ஏசி கிடையாது. நம்மள இருக்கக்கூடிய மக்கள் வந்து டயர்டாயிடக்கூடாது, கூட்ட நெரிசலில் வந்து மூச்சு திணறலாம் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக விசாலமான இடம், ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் இந்த இடம். விசாலமான இடம். இந்த இடத்துல தான் வந்து ஷைத்தானு கல்லெறிவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று காட்டணும். நாங்கள் மினாவில் தங்கக்கூடிய இடங்கள் தான் இது. அது வந்து அன்றைக்கி சரியாக அவங்கள்ட்ட மேல் பகுதியிலேருந்து காட்ட முடியல. ஆனால் அல்லாவுடைய மாபெரும் கிருபையில் இன்றைக்கி அந்த மேல் பகுதியை காட்டிடலாம். ஏன்னா இங்கிட்டும் இந்த மினா ஸ்டார்ட் ஆகிடுது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த மினாவை இன்ஷா அல்லாஹ் இப்போ காட்ட போகிறோம். 241 நம்பரு பில்லரு, பின்னாடி மலை. மாஷா அல்லாஹ் இங்கேருந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா தெரியுது. அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் மினாவினுடைய டென்ட்டு. இங்கே இருந்து தான் வந்து மினா ஸ்டார்ட் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்த யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க, சவுதி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல தங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னாங்க. நாங்கள் நடக்கவே இல்லைங்க. மினாவிலேருந்து நேராக நாங்கள் இதுக்கு வந்துட்டோம், முஸ்தலிஃபா வந்துட்டோம். முஸ்தலிஃபாலேருந்து ஜமராத்துக்கு நேராக நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாக சொன்னாங்க. இப்போ எல்லாம் இங்கே நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க. 2 நாள் சைத்தான கல்லறியறதும் நாங்கள் மாடியில் ஏறி டக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னாங்க. ஒரு சில பேருக்கு மினாங்கிறது 10 கிலோமீட்டர் தூரம். 10வது கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து கல்லடிக்கிறவங்களாம் இருக்காங்க. நமக்கு எத்தனாவது கிலோமீட்டரு? நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் இங்கே வந்து கல்லடிக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஷைத்தான். இங்கே போட்டிருக்குமே, அது இந்தா இங்கே போட்டிருக்கு பாருங்க, ஜமரா அப்படிங்கிறது ஷைத்தான் மூலை, பிக் ஜமரா. யா ரசூலல்லாஹ். நடக்க விட மாட்டுறாங்க இங்கே இருக்கவங்கலாம். நடந்து கொஞ்சம் தூரம் போனாக்க தண்ணி, ஜூஸு, மேலே தண்ணியை தெளிக்கிறது, நம்மளை டயர்டாக விடாமல் அப்படியே அவ்வளோ சேஃப்டியாக வச்சு இது பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் பரக்கத் செய்யணும். எல்லாம் ஃப்ரீ பாட்டில்ஸ் தான். நடக்க 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 தண்ணியை கொடுத்த மேனிக்கே தான் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இருக்கிறதுலே பெரிய ஷைத்தான் இது தான். இவனை அடிச்சுட்டு நம்ம மாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பெரிய ஷைத்தானுக்கும் கல் எறிஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹஜ் கபுல் ஃபர்மாயா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய அமல்கள் சிறப்பான முறையில் வந்து நிறைவு பெற்றது. கல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அம்மி முடிஞ்சதுனால தேவையில்லை. வேணா கொண்டு வேணா போய்க்கலாம். இதெல்லாம் போட்டுருமா? என்னது எடுத்துகிட்டு வருவோம். தேவைன்னா ரூம் கிட்ட போட்டுக்கலாம். திடீர்னு நாளைக்கு எதுவும் வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா தேவையில்லைனாக்கா அங்கேயே போட்டுடலாம். அமி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்ம வந்து ஜமராத்துக்கு வந்து கல்லெறிஞ்சிட்டோம். அடுத்து வந்து நம்மளுடைய ஹஜ் வந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இது வந்து நிறைவேறுது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வருடம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. மேலும் உங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. உலக மக்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.